வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து புக் ரிவ்யூஸ், மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ரிவ்யூ. இந்த ரிவ்யூவில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்ற சீரீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 சீசன்ஸ் வருது. நீங்கள் வந்து த்ரில்லரை விரும்பக்கூடியவங்க, சஸ்பென்ஸ் விரும்பக்கூடியவங்க, கொஞ்சம் ஆக்ஷன்லாம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் தான் இந்த சீரியஸ். இந்த சீரியஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதில் மட்டும் இல்லாமல் எந்த சீசன் பெஸ்ட்டான சீசன் அப்படின்றதையும் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 90s வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 இந்த மாதிரி இயரில் வந்து அது வரா மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோடைய சீசனே வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபஸ்ட் சீசன் மாதிரி எந்த சீசனுமே வராது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதோடைய பேக்ட்ராப்லாம் அவ்வளோ சூப்பராக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. 90s எப்படி இருந்தது, இந்த 2000s எப்படி இருக்குது அப்படின்றது பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி ஆகட்டும், அந்த கார்ஸ் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியஸோட நேம் வந்து நமக்கு நல்லா தெரியும், ட்ரூ டிடெக்டிவ் அப்படின்றது. இந்த ட்ரூ டிடெக்டிவ்க்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க? 90ஸ்லேயே அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அதை இன்வெஸ்டிகேட் பண்ண அவங்களுமே சொல்லுவாங்க. பட் அதோட அந்த கேஸ் வந்து அதோடவே முடியாது. அதன் பிறகு வந்து அதோட தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அது திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆகும்போது திரும்ப அதை விசாரித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறத முயற்சி எடுத்து அதை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரில்லருக்கான முக்கியமான பேரே வந்து ட்ரூ டிடெக்டிவ் வந்திருக்கான காரணம். அவ்வளோ சூப்பராக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சீசன் 1. சீசன் 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பொதுவாகவே என்ன நினைப்போம்னா, ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ வந்து நிறைய ட்ரெண்டு மாறிடுச்சு, வில்லன் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்துருவாங்க. அந்த மெயின் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே இறந்துருவாங்க. யார் தான் கடைசியில் ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமாக மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தப்பான முடிவு எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகனுக்கும் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அவர் தான் அந்த பையனுக்கு அப்பாவான்ற ஒரு சந்தேகமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனால் அவனோட லைஃபே ஒரு பெரிய ட்ராஜிக் பாயிண்டில் போய்டும். அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக பண்ணி அதை லாஸ்ட் பாயிண்டில் கனெக்ட் பண்ணி எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனுமே ஒரு பெஸ்ட்டான சீசன் தான். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3rd சீசன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சீசன் மாதிரி தான். ஃபஸ்ட் சீசனில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடும். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுடைய கதை. சரி, ஓகே அப்படின்னு சொன்னாலுமே அந்த இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்கப்லாம் இருக்குது பாருங்கள். முன்னாடி எப்படி இருந்தால் யங்காக இருக்கும்போது மேக்கப்பு, ஓல்டாக இருக்கும்போது மேக்கப்பு, அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், அவன் லாஸ்ட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்பான், சீன் அதோட முடிஞ்சிடும். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவான். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு இதில் வேறு ஞாபகம் மறதி இருக்கும், ஆனால் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், இன்னும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த சீசன் 3மே நல்லாயிருக்கும். சீசன் 4மே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு சீசன் தான். ஏன் வந்து ஒரு கொலை நடந்தது அப்படின்றத வந்து கடைசியில் கண்டுபிடிக்கும் போது அதுக்கான ரீசன் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டு இருக்கும், அங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகும். நிறைய ஒரு சயின்டிஸ்ட்லாம் இறந்துடுவாங்க தொடர்ச்சியாக. ஏன் அவங்க இறந்துட்டாங்க, ஏன் இந்த பணியில் வந்து அவங்க விலகி இறங்கணும் அப்படின்றது தான் வந்து அந்த லாஸ்ட் சீசன் 4 கதையே. அது எதுக்காக நடந்தது அப்படின்றத வந்து அந்த டச் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். தலையை சுற்றி மூக்க தொடர்றதுன்னு சொன்னாலுமே சூப்பராக இருக்கும். இந்த ட்ரூ டிடெக்டிவ் சீரீஸில் வந்து எனக்கு பிடிச்ச சீசன் எதுன்னு கேட்டிங்கன்னா 1 தான். 1 மாதிரி எதுவுமே வராதுன்னு நான் அடித்து சொல்வேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். 1 பார்த்தவங்க கண்டிப்பாக 2, 3, 4 கண்டிப்பாக போவீங்க. ஆனால் 1 அளவுக்கு எதுவுமே இருக்காதுன்னு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மற்ற சீசன்ஸும் பார்த்து உணர்வீங்க. நீங்கள் அப்படிலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க இந்த சீசன் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சீரியஸ் இல்லை புக்கு அல்லது மூவியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை பாய் ஃப்ரம் பிரபாகரன்.